ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ உடம்பு முடியல. அவருக்கு வயிற்றோட அடிப்பக்கத்தில் ஸ்டண்ட் வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் சிவியராக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற நியூஸ் நம்ம நேற்றுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இது ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு ஆப்ரேஷனே கிடையாது. அவர் அப்ராட் போகிறாரு, அதாவது ஃபாரினில் போய் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தார். இப்போ திடீர்னு அவசரமாக ஒரு மைனர் ஆப்ரேஷனுக்காக சென்னையில் இருக்க ஒரு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு அவர் அங்கே ஆப்ரேஷனை மேற்கொண்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு, அதாவது ஆஸ் பர் பிளான், நம்மளோட ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும் சரி, இல்லை டாக்டர்ஸாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கி அவரை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதா பிளானில் இருந்திருக்கிறாங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு, ஏன்னா நேற்றே அவசரமாக ஒரு 2 or 3 hours ஆப்ரேஷன் நடந்துருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கும்போது, இன்னும் வரைக்கும் ரஜினிகாந்த் ஏன் டிஸ்சார்ஜே ஆகலை, ஏன் மருத்துவமனையிலேருந்து வெறுமையாக வரவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை நாளை ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாம் மருத்துவமனையில் வைக்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பரிபூர்வமாக குணமாகலை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. மருத்துவமனையில் கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கும் போதே நம்ம ரஜினிகாந்த் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நோ, லைட்டாக ஒரு மைனர் ஆப்ரேஷன் மட்டும் உங்கள் சைட்லேருந்து பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்ராட் போகிறேன், அப்ராடில் போய் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எல்லாத்தையுமே முடிச்சுக்க போகிறேன் அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே இருக்கிற டெக்னாலஜி, அங்கே இருக்க டெக்னாலஜி, இங்கே இருக்க ரெஸ்ட் கண்டிஷன், அங்கே இருக்க ரெஸ்ட் கண்டிஷன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் போய் கொஞ்ச நாள் ஆப்ரேஷன் முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வருவோம். ஆனால் இங்கே நம்ம ஊரில் அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அப்ராடில் தான் போய் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பண்ணாதீங்க, நீங்கள் மைனர் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மைனர் ஆப்ரேஷன் பண்ணதுலேயே அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஆரம்பிக்கல. ஸோ அதனால் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐசியூவில் இருந்து பெட் ரெஸ்ட்டில் இருந்து கம்ப்ளீட்டாக இங்கே எல்லா விஷயமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ராட் போங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ அப்ராட் போய் தான் மிச்ச வேலைகள்லாம் ஈடுபட போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் கூட கூடிய சீக்கிரம் ரஜினிகாந்த் சார் வேண்டிக்கணும், அவருக்கு சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே இதை பற்றி ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அதை பற்றி என்ன ஆசைகள் இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 கிட்டத்தட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் ஒரு சிறப்பான அப்டேட்டை கொடுத்துட்ருக்காங்க. அந்த படம் நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா படத்தோட அப்டேட் அந்தளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ்ட்டை நேரத்துலேருந்து ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மம்தா பைஜிலேருந்து நிறைய பேர், பூஜா எட்ஜ் வரைக்கும் நிறைய பேர் நடிக்கிறாங்க, பிரகாஷ் சார் நடிக்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்லுது, கணேஷ் வாசுதேவ மேனன் மாதிரியே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நடிக்க பேர் சொல்லும் போது, யார் அது அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அப்போ தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வாசுதேவ மேனன் நடிக்கிறாரு, ஜிவிஎம் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அஃபிஷியலாக இப்போ அவங்களோட ட்விட்டர் சைட்லேயே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, போஸ்டர் லான்ச் பண்ணி. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லியோக்கு அப்புறம் மறுபடியும் அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இதேமாதிரி நியூஸ் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.